மக்கள் அனைவருக்கும் வணக்கம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது அரசியல் தொடர்பான நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மக்களே, வாருங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டின் வருகிற 2026 சட்டமன்ற தேர்தல் தேதி மற்றும் தேர்தல் ஆணையம் அதிரடி அறிவிப்பு அதிர்ச்சியில் இருக்கிறது பிற கட்சிகள். ஏனென்றால் அடுத்து வரப்போகிறது முதல்வருக்கான ஒரு தேர்தல் என்று உங்கள் அனைவருக்கும் தெரியும். 2026 சட்டமன்ற தேர்தல் ஒரு மிகப்பெரிய தேர்தலாக கருதப்படுகிறது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, பல கட்சிகளுடன் கூட்டணி இருக்கிறது. அது மட்டும் இல்லை, ஒரு புதிய கட்சிகளாம் ஆரம்பித்து கொண்டு இப்போது தமிழ்நாட்டில் கையை வைத்து கொண்டு இருக்கிறது. அது எந்த கட்சி என்று உங்களுக்கு தெரியும். நான் எந்த கட்சி சொல்கிறேன் என்று. ஏனென்றால் தமிழகத்தில் இருக்கும் ஆதரவு தாவேக்காவுக்கு அதிகமாக உள்ளது. அது மட்டுமில்லை மக்களை, இளைஞர்களின் ஆதரவு தான் முக்கியமாக கருதப்படுகிறது. ஏனென்றால் தமிழகத்தில் இருக்கும் ஒட்டுமொத்த இளைஞர்களின் எண்ணிக்கையை கணக்கெடுத்து பார்த்தால் அவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். அதில் பார்த்திங்கன்னா அனைவருமே நமது தாவேக்கா கட்சி, தமிழக வெற்றி கழகத்து கட்சி, தாவேக்கா தலைவர் விஜய் அவர்களுக்கு தான் ஆதரவாக இருக்கிறார்கள். இப்பொழுது இருக்கிற இளைஞர்கள், அதாவது ஜென் செட் என்ற இளைஞர்களுக்கு அனைவருமே பார்த்திங்கன்னா தாவேக்கா தலைவர் விஜய்க்கு தான் பார்த்திங்கன்னா ஆதரவு அதிகமாக இருக்கிறது. இருந்தாலும் கூட திமுகவுக்கும் இருக்கிறது, அதிமுகவுக்கும் இருக்கிறது, விடுதலை சிறுத்தை கட்சி என நிறைய கட்சிகளுக்கு பார்த்திங்கன்னா இளைஞர்களின் ஆதரவு இருக்கிறது. இவர்களை விட தமிழக வெற்றி கழகத்துக்கு அதிகமாக உள்ளது என்று கூறலாம். ஏனென்றால் நீங்கள் பார்த்துருப்பீர்கள், இவர்கள் பொதுக்குழு கூட்டத்தையே பிரச்சாரம் கூட்டுற மாதிரி, அதாவது மாநாடு மாதிரி கூட்டம் கூட்டுறாங்க. அந்த மாதிரி ஒரு கூட்டம் கூடி தான் கரூரில் ஒரு கூட்ட நெரிசல் நடந்துச்சு. அதாவது ஒரு 10,000 பேர் இருக்க வேண்டிய இடத்துல 40,000த்துக்கும் மேற்பட்டோர் இருந்ததுனால தான் அங்கே பிரச்சனையே வந்துச்சு அப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அந்த பிரச்சனையை முடிஞ்சு இப்பொழுது அடுத்த கட்ட நடவடிக்கையாக தாவேக்கா தலைவர் விஜய் பார்த்திங்கன்னா எஸ்ஐஆருக்கு எதிராக போராட்டம், ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டு வருகிறார். அதாவது அந்தந்த ஊரில், அந்தந்த மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா இது நடந்து கொண்டு தான் இருக்கிறது போராட்டம். இதற்கு கூடிய விரைவில் ஒரு முடிவு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம். முக்கியமான பாயிண்ட்டுக்கே வராமல் போயிட்டுங்க. அதாவது என்னென்னா, சட்டமன்ற தேதி பார்த்திங்கன்னா மாற்றம் ஒரு அறிவிப்பான ஒரு அதிரடியான ஒரு முடிவு வந்திருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏனென்றால் இன்னும் பார்த்திங்கன்னா நிறைய கட்சிகள் பிரச்சாரம், பொதுக்குழு கூட்டம் என்று எதையும் அந்தளவாக அனைத்து மாவட்டங்களிலும் போய் சேரவில்லை என்று தான் தெரியும். இருந்தாலும் கூட அவர்களுக்கு ஒரு கால அவகாசம் மாரி கொடுத்து, அதாவது பள்ளிகளுக்கே கல்லூரிகளுக்கும் எக்ஸாம் அதாவது முழுஆண்டு எக்ஸாம், பப்ளிக் எக்ஸாம் அனைத்துமே முடிந்ததுக்கப்புறம் தான் எலெக்ஷன் என்று சொல்லியிருந்தாங்க. அதனால் எக்ஸாம் பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் சீக்கிரமாக முடிஞ்சிடும். உங்களுக்கு மார்ச்சோட உங்களுக்கு அனைத்து விதமான எக்ஸாம், கல்லூரியாக இருந்தாலும் சரி, பள்ளியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு முடிஞ்சிடும். ஏப்ரல் மாதத்தில் இருந்து எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகும் மக்களே. அதாவது அந்த ஏப்ரல் மாதத்தில் என்ன தேதி, என்ன கிழமை, என்ன எண்ணிக்கைன்னு சொல்லிட்டு மறக்காமல் நான் நோட் சொல்லிடுறேன். அதுக்கு நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை மக்களே, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ஆளில் வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம். ஓகே மக்களே, நன்றி. அடுத்த வீடியோவில், அடுத்த காணொலியில் புதிய செய்தியுடன் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.